தள்ளு 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 எங்க பாருங்க மீன். ஐயோ, இந்த மாதிரி மீனும் ஒரே டைம்ல ஐஸும் ஒரே டைம்ல விழுந்தாதான் எல்லா மீன் மேலயும் ஐஸ் படும். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கவலை மீன் இருக்கு, காணாங்கத்தை மீன் இருக்கு. இங்க பாருங்க தலைவா, அங்க பாருங்க அந்த அலையில எப்படி போது பாருங்க போட்டு. கவலை மீனுக்கு ஈடு இணை ஆகவே ஆகாதுங்க. கவலை மீன் போட்டு நீங்க குழம்பு வச்சு பாருங்க, அப்படிதான் இருக்கும். மார்னிங் வந்து நான் 2000 கொடுத்தேன், இப்போ 1200, 1200. இப்ப குறைஞ்சிருக்கு. ஒன்னும் கொஞ்சம் போக போக குறையும். அடடா, மாட்டிட்டாங்கங்க, பாத்துக்கங்க. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். யூஸ்வலா நம்ம மீன் மார்க்கெட் உள்ள போய் மீன்லாம் எப்படி இருக்குன்ற வீடியோ போட்டிருக்கோம். ஆனா முதல் முறையா பாத்துக்கோங்க, நல்ல ஒரு சூப்பரான ஒரு பீச்ல அப்படி பக்கத்துல நின்றுட்டு அப்படி லைவா ஒரு போட்ல ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த மீன் எப்படி வருது, அதுல என்னென்ன மீன் இருக்குன்றதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உண்மையாவே வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே இங்க வாங்க. ஆக்சுவலா போட் இப்ப அங்க தூரத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு. நமக்கு உங்களுக்கு இதுல கவர் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியல. இப்ப நம்மள நோக்கி ஒரு போட் வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா, கிட்டத்தட்ட இங்க இருந்து பார்க்கும்போதே ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போட் வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு தூரத்துல போட் வந்துட்டு இருக்கு. போட் அங்க வந்துகிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் அப்படியே திரும்பி பாருங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு டிராக்டர் ஒன்று நிக்குது பாருங்க. இந்த டிராக்டர் ஏன் இங்க நிக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, போட் இந்த கடற்கரையில இந்த இடம் வரைக்கும் போட் வந்துரும். ஸோ இந்த மண்ணுல மேல கொண்டுட்டு வர முடியாது போட் அப்படின்றதுனால இங்க கயிறு ஒண்ணு போது பாருங்க. இந்த கயிறு மூலியமா போட்ல அப்படி லாக் பண்ணி இந்த டிராக்டர் அப்படி மேல இழுத்துட்டு போகும். போட் அந்த தண்ணிக்குள்ள இருந்து இங்க வரைக்கும் ஏறி வந்துரும். நம்ம இப்ப அதை லைவா பார்க்க போறோம். பாத்துக்கோங்க, செம்ம ஜாலியா இருக்கும். இதை பாக்குறதுக்கே உண்மையாவே சூப்பரா இருக்குங்க. இதெல்லாம் நம்ம போட்ல இருந்து மீன் நம்ம கடையில விற்கிறதான் பார்த்திருப்போம். பட் கடல்ல இருந்து எப்படி ஒரு மீனை புடிச்சிட்டு கடற்கரையில கொண்டுட்டு அதை எப்படி ஏத்திட்டு போறாங்கன்றத இந்த வீடியோவை செம்மையா பார்க்க போறீங்க. நீங்க பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, அண்ணன் அந்த கயிறுல இருந்து ஒரு கொக்கி மாதிரி ஒண்ணு போயிருக்கு பாருங்க. அண்ணன் கையில வச்சிருக்காங்க பாருங்க. அந்த கொக்கியில தான் போட்ல மாட்டுவாங்க. அந்த கொக்கிய அப்படியே இந்த கயிறு பாருங்க எங்க வரைக்கும் வருது பாருங்க. அங்க மோட்டர் இப்ப ஆன் பண்ணி இந்த பாருங்க, இதுதான் மோட்டர். இந்த மோட்டர் ஆன் பண்ணிட்டாங்கன்னா இந்த கயிறு அப்படியே ரோல் ஆகும். போட் அங்க இருந்து அப்படியே இழுத்துட்டு சூப்பரா வரலாம். அந்த பாருங்க, போட் பக்கத்துல வந்துருச்சு பாருங்க. ஆஹா, செம்ம ஸ்பீடா வருதுங்க. எவ்வளவு அலை அடிக்குது பாருங்க. ஐயோ, அந்த போட்டுக்கு மேல அந்த அலை அடிக்குது. வாவ், பாருங்க தலைவா, ஆடாடா மாட்டிட்டாங்கங்க, பாத்துக்கங்க. செம செம, அவ்வளவுதான். இப்ப இங்க கொண்டு வந்துட்டாங்களா, இதுக்கப்புறம் அப்படியே மேல போறாங்க பாருங்க. ஜாலியா இருக்கு தலைவா பாக்குறதுக்கு. தள்ளு 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 எங்க பாருங்க மீன். ஐயோ மை காட், எவ்வளவு மீன்! கவலை மீன் அத்தனையுமே. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கவலை மீன் இருக்கு, காணாங்கத்தை மீன் இருக்கு. இங்க பாருங்க தலைவா, மை காட், என்ன சரியான ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. அப்படி கடலுக்குள்ள இருந்து அப்படி அள்ளிக்கிட்டு வந்திருக்கிறாங்க மீனை. இங்க வாங்க, அண்ணன்ட்ட நம்ம கேட்போம். இங்க வாங்க. என்னண்ண மீன் இழுத்து இழுப்பு எல்லாம் பறந்து போச்சுன்ற ஃப்ரெஷ்ஷான மீன். இழுத்த இழுப்புல மீன் எல்லாம் பறந்து போயிருச்சா? இது ஃபுல்லா கவலை மீன் தானே? ஆமாண்ணே. ஆஹா, இது காணாங்கத்தை. ஆமா, சூப்பர் சூப்பர்ண்ணா. இது என்ன மீன்? இங்க ராம்பாறை கிளி மீன். ராம்பாறை கிளி மீன். வா, வரிக்காவல். ஐயோ, இங்க பாருங்க, அந்த வரிக்காவல் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. எத்தனை மணிக்கு நான் போனீங்க உள்ள? இப்பங்க ஒரு 1 மணிக்கு. 1 மணிக்கு போனீங்களா? 1 மணிக்கு போயிட்டு என்ன 2:30க்குலாம் வந்துட்டீங்க? 2:30க்கு. 1.5 மணி நேரத்துல பிடிச்ச மீனா இது? 1.5 மணி நேரத்துல எவ்வளவு மீன் பிடிச்சிருக்காங்க ஒரு போட்டு ஃபுல்லா? போட்டு ஃபுல்லாவா? ஆளு 20 குடும்பம் இல்லையா? 20 குடும்பம் கடல் உள்ள இருக்குது. ஆஹா, இன்னும் போட்டு உள்ள இருக்கா? இருக்கு. இன்னும் அவங்க எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்களா? இல்ல இல்ல. ஐயோ சூப்பர். இங்க பாருங்க, அழகா துடிச்சுக்கிட்டு கிடக்கு உள்ள உயிரோட கிளிமீன். தான் வரேனே. உங்க பேர் என்ன? என் பேர் சிவகுமார், பொம்மேர்பாளையம். நான் விழுப்புரம் மாவட்டம் சேர்ந்தவன். அண்ணன் மாமா அவர் தான் இந்த மீனை எடுக்கிறவரு. நான் மீனோட வலையோட கமிஷன் வியாபாரி. இவரு மீன் எக்ஸ்போர்ட். இவரு மார்க்கெட்
லோக்கல் Super. மார்க்கெட் தான். இப்போ வந்து இந்த போட்டு யாரோடது? போட்டு என்னோட விடுது சூப்பர். வாங்குறவரு இவரு. வாங்குறவர் இவரு. ஆஹா பாத்துக்கங்க, அண்ணனுடைய போட்டு தான் கடல்ல உள்ள போய் மீன் புடிச்சிட்டு வந்திருக்காங்க அவங்க. அண்ணன்ட்ட இருந்து அவர் வந்து வாங்குற வியாபாரி. ஆமா கரெக்டானே? சூப்பர். எவ்வளவு கவலை மீன் இது? இது வந்து நாங்க இப்போ வந்து ஒரு பாக்ஸ் 1200 ரூபா விக்கிறோம். ஆ அந்த மாமா கிட்ட கொடுக்குறோம். அவரு மார்க்கெட்ல போய் விற்பாரு. சூப்பர் சூப்பர். இப்ப இது எத்தனை பாக்ஸ் வரும் இந்த மீன்? இது வந்து குறைஞ்சது ஒரு 15-20 பாக்ஸ் வரும். 20 பாக்ஸ் கிட்ட வருமா? ஆஹா 15-20 பாக்ஸ் கவலை மீன் தலைவா. செம. கவலை மீன் தான் நிறைய இருக்கு, காணாங்கத்தை கம்மியா தான் இருக்கு. காணாங்கத்து கம்மியா தான் இருக்கு. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. கவலை மீன் வேற எதுவும் போட் எதுவும் உள்ள இருக்கா மீன் வருமா? என்னோட வலையை சார்ந்தது ஒரு 4 டீம் இருக்குது. 4 டீம். ஆமா, ஒண்ணு கடல்ல உள்ள இருக்குது. ஷேர் மார்க்கெட் மாதிரி தான் இது. நேச்சுரலா ஒரு ஃபிக்ஸட் பிரைஸ் எல்லாம் இல்ல. மார்னிங் வந்து நான் 2000 கொடுத்தேன். இப்போ 1200 1200 இப்ப குறைஞ்சிருக்கு. குறைஞ்சது. ஒண்ணு கொஞ்சம் போக போக குறையும். சரி 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 சரி. டைமிங் தான் முக்கியம். ஷேர் மார்க்கெட் மாதிரி தான் இது. ஆஹா இங்க பாருங்க தலைவா, ஒரு போட்டு ஃபுல்லா பாருங்கங்க, செம்மையா வரிக்கவலை மீனுங்க. எப்படி இருக்கு பாருங்க போட்டு ஃபுல்லா. அடா 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 அடா, பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. உண்மையாவே பல 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 பலன்னு அவ்வளோ ஒரிஜினலா எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீனுங்க, சூப்பரா இருக்கு. இங்க அப்படியே பாருங்க. ஆஹா ஐயோ ஐயோ, மீனை கையில எடுக்கும் போதே அவ்வளவு செம்மையா இருக்கு. அப்படி கண்ணு பாருங்க எப்படி கருப்பா இருக்குது. நீங்க பாருங்க உடம்பு பாருங்க, எத்தனை கலர் பாத்தீங்களா? பிளாக் கலரு, ப்ளூ கலரு, சில்வர் கலரு. ஐயோ செம்ம அழகுங்க. ஆக்சுவலா கவலை மீன் வந்து ரொம்ப பொடி பொடியா குட்டி குட்டியா இருந்து வந்து நம்ம பார்த்திருப்போம் மத்தி மீன் மாதிரி. பட் இந்த வரிக்கவலையில இது வந்து கொஞ்சம் பெரிய கவலை மீன். எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. ஐயோ இதை அப்படியே வாங்கிட்டு போய் ஃப்ரை பண்ணியோ குழம்போ வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரை பண்ணோம்னா சும்மா முறு 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 முறுன்னு அப்படிதான் இருக்கும். என்ன டேஸ்ட் இருக்கும் தெரியுமா கவலை மீன். இது வந்து பத்திய மீன், உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா மார்க்கெட்ல வந்து கிலோ வந்து 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு வந்து கவலை மீன்ல என்ன மருத்துவ குணம் இருக்குன்றதெல்லாம் தெரியல. அதனால வந்து கவலை மீன்லாம் வாங்கி சாப்பிட வேண்டாம், முள்ளு நிறைய இருக்கு, குழந்தைங்கலாம் சாப்பிடாது அப்படின்னு யோசிக்கிறோம். பட் கிடையவே கிடையாது. கவலை மீன் தான் குழந்தைங்களுக்கும் வாங்கி தரணும், பெரியவங்களும் சாப்பிடணும். ஹார்ட் பேஷண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கவலை மீன். கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க. அப்படியே இங்க வாங்க, இங்க இவ்வளவு கவலை மீன் கிடக்குன்னா இங்க பாருங்க காணாங்கத்தை மீன் பாருங்க. ஐயோ இங்க பாருங்க தலைவா, காணாங்கத்தை மீன் பாருங்க. ஓரளவுக்கு நல்ல மீடியமான சைஸுங்க. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. ஆஹா இங்க பாருங்க. உங்களுக்கு நான் இதை ஓப்பன் பண்ணி இதை காட்டணுன்ற அவசியமே இல்லை, ஏன்னா மீன் வந்து எவ்வளவு ஃப்ரெஷ்னு உங்களுக்கு தெரியும். இப்ப துடிக்க துடிக்க தான் வந்துச்சு. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஆஹா எப்படி இருக்கு பாத்தீங்களா? கண்ணு அப்படியே சும்மா கருப்பா. மீன் வந்து இப்படி நின்னுச்சுன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷான மீன் அர்த்தம். அப்படி மீன் கொல கொலன்னு இருக்கக்கூடாது, வளையக்கூடாது. எப்படி இருக்கு பாருங்க மீன். காணாங்கத்தை மீன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்க கொண்டுட்டு வந்திருக்கிற 2 மீனுமே அவ்வளவு நல்லதுங்க உடம்புக்கு. நம்ம வந்து இந்த குழம்பு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், மீன் குழம்பு வைக்கிறோம்னா நீங்க எவ்வளவு காஸ்ட்லியான வஞ்சர மீனா இருக்கட்டும், இல்ல ஷீலா மீனா இருக்கட்டும், இல்ல எப்பேற்பட்ட மீன்ல நீங்க குழம்பு வச்சாலும் கவலை மீனுக்கு ஈடு இணை ஆகவே ஆகாதுங்க. கவலை மீன் போட்டு நீங்க குழம்பு வச்சு பாருங்க, அப்படிதான் இருக்கும். இந்த பக்கம் அப்படியே பாருங்க, இங்க பாருங்க. ஆஹா கிளி மீன் பாருங்க. இது என்னது? கோலா மீன். ஒரே ஒரு கோலா மீன் மட்டும் வந்துருக்குது. இங்க பாருங்க ஊசி கோலா மீன் எப்படி இருக்கு பாருங்க. அப்பா இதுவும் சரியா. ஆஹா 2-3 மீன் வந்திருக்கு. அடடா இங்க பாருங்க ஊசி கோலா மீன் எப்படி இருக்கு பாருங்க. பல 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 பலன்னு ஊசி கோலா மீன். ஆஹா ஐயோ டேஸ்ட் அப்படிதாங்க இருக்கும். குழம்பு வச்சாலும் சரி, வறுத்தோம்னா ஃப்ரை பண்ணோம்னா அப்படி இருக்கும் டேஸ்ட் ஊசி கோலா மீன். நம்ம சேனல்லேயே பாருங்க, மீடியா பட்டதாரியிலேயே நம்ம வந்து இந்த பூலாம்பட்டி வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஆக்சுவலா குட்டி கேரளான்னு சொல்லிட்டு, அதுல வந்து நம்ம வந்து இந்த பறவை மீனுன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க கொக்கு மீன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா இதுதான் வந்து அந்த மீனும் கூட அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பாத்துக்கோங்க. இந்த ஊசி கோலா தான் அவங்க கொக்கு மீன் அவங்க சொல்றாங்க. பட் அது வந்து ஆத்துல கிடைக்கிறது, இது கடல்ல கிடைக்கிறது பாத்துக்கோங்க. கடல்ல கிடைக்கிறதுனால இது பேர் வந்து ஊசி கோலா மீன். செம்ம டேஸ்ட்ல இருக்கும். அங்க அப்படியே வாங்க, இங்க பாருங்க கிளி மீன் பாருங்க. ஐயோ உயிரோட இருந்துச்சு, எனக்கு தூக்குறதுக்கே பயமா இருக்கு. உயிரோட இருக்குதா? கடிச்சாலும் பரவாயில்லையா? ஆஹா இங்க பாருங்க தலைவா, உயிரோட இருக்குதுங்க இந்த கிளி மீன். ஐயோ சாரி தங்கமே, உன்னை தெரியாம வந்து. இங்க பாருங்க பயமா இருக்கு எனக்கு பிடிக்கிறதுக்கு. இங்க பாருங்க வால் கூட எப்படி ஆடுது பாருங்க. உயிரோட தான் இருக்கு. ஐயோ பல்லு இருக்கு, ஒரே ஒரு பல்லு இருக்குங்க அந்த மீனுக்கு. பல்லுதான் கடிக்கிறதா? பல்லுதான் கடிக்கிறதா? கிளி மீன் கிளி மாதிரி இருக்கு மூக்கு, அதனால கிளி மீன். அது கண்ணுல பாருங்க எத்தனை கலர்ஸ் வந்துருக்கு பாருங்களேன். ஐயோ அழகா இருக்குங்க, சரியான டேஸ்ட்ல இருக்கும். ஆக்சுவலா இந்த மீன் வந்து நம்ம 65 போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், போன்லெஸ்ஸாவும் இது சாப்பிடலாம். உள்ள வந்து ஒரே ஒரு முள்ளு தான், சரியான டேஸ்ட்ல இருக்கும். பஜ்ஜி போட்டு தருவாங்க. கிளி மீன்ல வந்து மீன் பஜ்ஜி போட்டு சாப்பிடலாம், செம்ம டேஸ்ட் இருக்கும். 2 நாளா போயிட்டு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு 1 லட்சம் வலை போயிடுச்சு. அது வந்து சின்ன கிராமம் ஆறு இருக்குதுல்ல, ஆறு போர் அதுக்கு நேரம் பாச்சு.
அந்த ஆறு ஓடும் இந்த கடல்ல இருந்து ஆத்துல இருந்து கடல்ல ஆமா. அதுல பெரிய பாறையில மாட்டி 1 லட்சம் வலை கிட்ட போயிடுச்சு. ஐயோ. அதுக்கும் 2 நாளுக்கு முன்ன 1 லட்சம் வலை கிட்ட போயிடுச்சு. நாங்க வந்து இவ்வளவு போய் நாங்க வந்து நீங்க இந்த மீனை பார்த்ததும் இது பண்றீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னும் 500 கிடைக்கும், 300 கிடைக்கும். நாங்க 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ற மாதிரி எப்படி வர்றது? கரெக்ட். உண்மையாவே பாருங்க, நம்ம வந்து போட்டு ஃபுல்லா இன்னைக்கு மீன் வந்திருக்குன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பெரிய விஷயம் இல்ல, அண்ணன் சொல்றது உண்மைதான். இந்த போட்ல இவ்வளவு மீன் புடிச்சிட்டு வந்தோம், நாங்க இது எவ்வளவு மாதிரி ஒரு 10 சம்பாதிப்போம்? இது மாதிரி ஒரு 5 போட்டு 6 போட்டு கிடைச்சா ஒரு 2 லட்சம் விற்கும். அதுக்கு அடுத்த ஒரு 50,000 கொடுப்போம். ஒரு 2 நாள் கடன் போயிடும். அப்படி இருக்கும். இது ஒண்ணுமே எங்களுக்கு என்ன, சும்மா போறது, 500 காலையில ரூபா லேடிஸ் சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்க, நாங்க போறோம் சாப்பிடுறோம் வரோம், இதேதான். நாங்க குறைஞ்சது ஒரு 10 நாள் மெனக்கிட்டு வரோம். இப்ப 4 நாள் வலை பின்னி பின்னி இடுப்புலாம் வலிக்குது. ஐயோ, ரொம்ப கஷ்டம். நாம ஒரு மாதிரி வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாம் குறுக்குள்ள அப்படியே வருவாங்க. தலைவா இங்க பாத்துக்கோங்க. இப்ப இங்க அந்த காணாங்கத்தை மீன் வந்து எடை போட போறாங்க, வியாபாரிகிட்ட வாங்க போறாங்க பாருங்க வியாபாரிங்க. ஆஹா, சூப்பரா வந்து எடை போடுறாங்க பாருங்க. அதுல ஏதோ இன்னொரு மீன் இருக்கு, பாறை மீனா? அதே மாதிரி ஓரா மீன் கடிச்சா தேல் கொட்டின மாதிரியே இருக்கும் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. இங்க பாத்துக்கோங்க, இது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 17.5 கிலோ இருக்குங்க. 17.5 கிலோ இருக்கு இந்த காணாங்கத்தை மீன். அந்த பாக்ஸோட சேர்த்து 17.5 கிலோ இருக்கு. அது அவங்க கழிச்சுட்டு எவ்வளவு கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியல. அடுத்து பாருங்க, பாக்ஸோட வெயிட் மட்டும் எவ்வளவு இருக்கு. ஆத்தாடி, பாக்ஸ் மட்டுமே 3.5 கிலோ இருக்குதுங்க. இப்ப இதுக்கப்புறம் தான் வந்து அந்த மீன் எவ்வளவு இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்து என்ன மீன் போட போறாங்க? கிளி மீனா, காணாங்கத்தையா? ஆக்சுவலா கவலை மீன் ஃபுல்லா வந்து ஐஸ் கொட்டி வச்சுட்டாங்க. கொண்டு வந்து ஐஸ் அங்க பார்ல இருந்து உடைச்சு எடுத்துட்டு வந்து இங்க போட்ல இருக்கிற மீன் ஃபுல்லா ஐஸ் கொட்டி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும், மேல வந்து ஐஸ் ஐஸா கட்டிக்கிட்டே கிடக்கு பாருங்க மீன்ல ஃபுல்லா. ஏன்னா உள்ள இருந்து வரும்போதே வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் வந்து ஐஸ் இல்லாம மீன் வைக்க கூடாது. அதனால மீன் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாவே இருக்கணும்ன்றதுனால சூப்பரா வந்து ஐஸ் கொட்டி வச்சுட்டாங்க. ஐஸ் கொட்டி வச்ச மீனை வந்து இப்ப எடை போடுறாங்க பாருங்க. எடுத்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வச்சு அள்ளி அள்ளி கொட்டுறாரு பாருங்க அண்ணன். அடடா, ஆஹா, பாருங்க தலைவா. அடடா, பாத்துக்கங்க எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாத்துக்கங்க. அவங்க எவ்வளவு போடுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? 30 கிலோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாக்ஸோட சேர்த்து 30 கிலோ வெயிட் வந்தா தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். அங்க பாருங்க, அப்படி எடுத்துட்டு சமயம் அதை பாருங்க. அப்படியே வாங்க, இங்க பாருங்க, பாக்ஸ் வந்து எடை போட்டாச்சு. அங்க இருந்து அப்படியே போறாங்க பாருங்க வண்டிக்கு. வண்டியில கொண்டு போய் அடிக்கிடுவாங்க பாக்ஸோட சேர்த்து. ஆஹா, அங்க பாருங்க, ஈவனா வந்து அந்த கவலை மீனும் கொட்டணும், ஐஸும் போடணும். அப்பதான் வந்து ஒரு மீனோட இன்னொரு மீன் வந்து அதிகமா உரசாம ஐஸோட சேர்ந்து அந்த மீன் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கொண்டு போய் நம்ம ஈவினிங் விற்கிற வரைக்கும் அந்த மீன் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இருந்தாதான் மீன் வந்து சூப்பரா வந்து நம்ம பக்குவமா வச்சுக்க முடியும். அடுத்து இங்க பாருங்க, அண்ணன் கவலை மீனை வெயிட் போட்டு கொண்டு வர்றாரு. சூப்பரு. இந்த மாதிரி மீனும் ஒரே டைம்ல ஐஸும் ஒரே டைம்ல விழுந்தாதான் எல்லா மீன் மேலேயும் ஐஸ் படும். அப்படி ஐஸ் பட்டாதான் மீன் வந்து இந்த மாதிரி எப்படி இங்க பாருங்க பளபளப்பா இருக்குல்ல. இந்த பளபளப்பு ஈவினிங் விற்கிற வரைக்கும் இதே பளபளப்புல இருக்கும் மீன். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. பாருங்க தலைவா, ஒரு போட்ல 3/4 போட்டு மீன் வந்து எல்லாம் எடை போட்டு எல்லாம் கொண்டு போய் அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க ஐஸ் போட்டு. இந்த 1/4 மீன் தான் இருக்கு பாருங்க. டக்குன்னு ப்ராசஸ் வந்து நடந்துட்டே இருக்கு பாருங்க. ஏன்னா மீனை வந்து காய விடக்கூடாது. அப்படியே பாருங்க, மீன் வாங்குறதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை போய் இங்கே கொடுக்குறாங்க போகிறாங்க, அதை போய் சொல்கிறாங்க.
பார்த்துக்கோங்க தலைவா, இந்த மாதிரி தான் ஒரு போட்டு ஃபுல்லாக வந்து இருக்கிற மீன் எல்லாமே எடை போட்டு கொண்டு போயிட்டாங்க பாருங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு டைம்லையும் இந்த மாதிரி தான் நடக்கும். நமக்கு வந்து மீன் மார்க்கெட்டில் வந்துடுது, நம்ம வாங்கிடுறோம். பட் எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டில் போய் மக்கள் வந்து பிடிச்சிட்டு வராங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு மீனவர்கள் போட்டில் போய் இப்படி மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு புரோக்கர் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு கமிஷன் பேசிஸில் அவங்க கமிஷன் பேசி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தான் வியாபாரிகள் யார் யார் பல்காக வாங்குவாங்க, ஹோல்சேலாக வாங்குவாங்கன்றது தெரியும். ஸோ அவங்க மூலியமாக ஹோல்சேல் ப்ரைஸுக்கு இந்த மாதிரி கொண்டு போய் எடை போட்டு ஒரு 200 கிலோ 300 கிலோ அந்த மாதிரி மீன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க போய் ரீட்டெயிலாக வச்சு விற்கிறது தான் மார்க்கெட்டில் நம்ம வந்து வாங்குறோம். அப்படி சூப்பராக நம்ம வாங்கி வீட்டில் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றோன்றது மட்டும் தான் நமக்கு தெரியுது. அதுக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு பாருங்கள் தலைவா. இதுக்கப்புறம் போட்டை மறுபடியும் வந்து கடலுக்குள்ளேயே வந்து தள்ளுறாங்க பாருங்கள். ஆஹா, எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பார்த்தீங்களாங்க, சாதாரணம் கிடையாது. இவங்களாம் வந்து ரீட்டெயிலாக இங்கேயே வந்து வாங்கிக்கிறாங்க பாருங்கள். அப்படி ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைச்சா யாருக்கு தான் வந்து பிடிக்காது? அப்படி 50 ரூபா 100 ரூபாய்க்கு வேணுன்றவங்க அப்படி வாங்கிட்டு போகிறாங்க ஃப்ரெஷ்ஷாக. 50 ரூபா வள்ளி மீன் கலைக்கு தருவாங்களா? அண்ணே மறுபடியும் உள்ளே போகிறீங்களா? அந்த பக்கம். ஓகே ஓகே ஓகே. அவங்க இடத்துக்கு போய் நிப்பாட்டிடுவாங்க போல் போட்டை. அவ்வளோதான், அண்ணன் பாருங்க அப்படியே கிளம்பிட்டாரு. இந்த டிராக்டர் வந்து அந்த கேனை எடுங்க, வாட்டர் கேன் எடுங்க. ஆஹா, அந்த போட்டை மறுபடியும் கடற்கரைக்குள்ளேயே வந்து இந்த டிராக்டர் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுது. எப்படி கயிறு போட்டு இழுத்து கடல்ல இருந்து கூட்டிட்டு வந்துச்சோ அதே மாதிரி கடலுக்குள்ளேயே கொண்டு போய் இந்த டிராக்டர் வந்து இந்த போட்டை விட்டுட்டு வந்துடுதுங்க. சூப்பர்ல. அவ்வளோதான், இதுக்கப்புறம் அவங்க அப்படியே கையிலேயே தள்ளிக்குவாங்க. இங்க பாருங்க, இதுல வந்து இந்த போட்டு மேல ஏறி உட்காந்துட்டு கடலுக்குள்ள போறது கூட பெரிய விஷயம் இல்லை. இந்த அலையில வந்து போட் எடுக்கிறதா ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். அப்படி அலை எதிர்த்து வரும்போது போட்டு இங்க இருந்து அப்படி போகணும், ஃபோர்ஸ் கொடுத்து எப்படி பறக்கும் பாருங்க. இப்ப அண்ணன் பாருங்க ஓடி போய் உட்காருவாரு. ஐயோ, போட்டே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 70-80 டிகிரிக்கு அப்படியே ஃபுல்லா மேல தூக்குது பாருங்க போட்டு. அவ்வளவுதான், அண்ணன் அப்படி ஏறி குதிச்சிட்டாங்க பாருங்க 2 பேரும். அடாடாடாடா, அங்க பாருங்க அந்த அலையில எப்படி போகுது பாருங்க போட்டு. அங்க பாத்தீங்களா? ஆஹா ஆஹா, போயிட்டாங்க. அவ்வளோதான், 2 பேரும் அவங்க இடத்துக்கு இப்போ கொண்டு போய் போட்டை வந்து பார்க் பண்ணிடுவாங்க. திருப்பி நாளை காலைல போய் மீன் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ணன் வந்து டாட்டா காட்டிட்டாரு. ஓகே தலைவா, போட்டில் வந்தவங்களும் கிளம்பிட்டாங்க. மீன் வாங்க வந்த வியாபாரி இந்த பாருங்க எல்லாம் ஏற்றிட்டு கிளம்ப போகிறாங்க. இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை, நம்மளும் கிளம்ப வேண்டியதான். உண்மையாகவே இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி சூப்பராக இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.